ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செங்கை ராஜி. நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு சிறப்பு வழிபாடு தாங்க. இந்த வழிபாட்டை வந்து நான் 2 பார்ட்டாக பிரித்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணோம் வரலட்சுமி பூஜைக்காக முன்னாடி நாள் வியாழக்கிழமை என்னென்ன பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு யார் யார் வந்தாங்க, நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோம், இது வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரதா ஐதீகம். அதனால் சுத்தம் தாங்க ரொம்ப முக்கியம். அதனால் முதல்ல வந்து வீட்டை க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். அவன் துடைக்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியல, நான் மட்டும்தான் இருந்த வீட்டில், அதனால் என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்து வீடு க்ளீனாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தொடச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டு விளக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அதையுமே நல்லா ஒரு க்ளீனான கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதுக்கு குங்குமஞ்சள் வைக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம தட்டுக்கு வைக்கிறோம். தட்டுக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரமாக நம்ம வச்சு அதையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்கல விளக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி தான் நம்ம மேலே கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு வந்து ஒத்தப்படையில் தான் நம்ம பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்து விளக்குக்கும் அதே கணக்கு தாங்க. கீழே இருந்து தான் நம்ம மேலே வரைக்கும் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நம்ம வாசப்படிக்கு குங்குமஞ்சள் வச்சாச்சு. நம்மளோட கதவில் பார்த்திங்கன்னா ஒரு கும்பம் இருக்கும், அந்த கும்பத்துக்கு எப்போவுமே வைப்போம். இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு குங்குமஞ்சள் வச்ச அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. எது எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றத பார்த்து கரெக்டான ஆணியில் நான் மாட்டி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நான் வந்து பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அங்கேயே ஹேங் ஆகிட்டு இருந்த அந்த 5 சாமி இருக்கிற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு வந்து குங்குமஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஊற வச்சு ஆட்டி வச்சுருந்த மாவில் மாக்கோலமும் போட்டாச்சு. இதுதான் இப்போதைக்கு பூஜை ரூம் செட்டப்பு. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லட்சணமாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கும் மனசு நிறைவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாசல்லேருந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, பச்சரிசி மாவு. அதில் வந்து கோலம் போட ஆரம்பித்தாச்சு. கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வாசல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உள்ளார போயிட்டு நம்ம கிச்சன்லேயும் கோலம் போட்டு முடிச்சாச்சு. அங்கேயே நான் பாயாசத்துக்கு தண்ணியும் சுட போட்டிருக்கேன், பருப்பும் ஒரு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதுக்கு நடுப்புறம் வந்து நானும் என் மாமியாரும் சேர்ந்து தாம்பூலத்தை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்கன்னா நம்மளால் ரெடி பண்ண முடியாதுன்றதுக்காக விரல் மஞ்சள், மஞ்சள் டப்பாவில் இருக்கிற மஞ்சள், பூசு மஞ்சள், குங்குமம், சின்ன பிள்ளைங்களை அழைச்சிருந்தோம், அவங்களுக்கு வளையல், லேடிஸ்க்கு வந்து ப்ளவுஸ் பிட்டு வந்து சில்க் காட்டனில் எடுத்திருந்தேன், அது திருமாங்கல்ய கயிறு, மஞ்சள் கிழங்கு, ஹேர் பின்ஸு, அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ், கோன், மெஹந்தி கோன், சீப்பு, இதெல்லாம் என்ன நம்மளோட பட்ஜெட்டுக்கு எது அடங்குதோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம கொடுத்து அனுப்பலாங்க. இதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பூவும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், ஏன்னா வதங்கிடும். இப்போவே எடுத்து வச்சானா அதை மட்டும் நிறுத்தி வச்சுட்டோம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம். கிட்ஸுக்காகவும் ஒரு பேக் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்கவுங்க சைஸ் எனக்கு தெரியும், அதனால் அந்த சைஸில் வளையல், சின்ன டப்பாவில் இருக்கும் பார்த்திங்களா குங்கும மஞ்சள், அது ஒரு செட்டு, அது மாதிரி குட்டி கம்மல் ஒரு செட்டு வாங்கி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கோனு, ஒரு 4 சாக்லேட்ஸு, ஒரு நெயில் பாலிஷ் தாங்க. இதுதான் நான் போட்டிருந்தேன். இதை போட்டு நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவர் இல்லாட்டி நம்ம சீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் சீல் பண்ணிட்டேன். இதை வந்து நான் குழந்தைங்களுக்காக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நம்ம டின்னருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, வெண்பொங்கலும் வடை, பாயாசம், சாம்பார், சட்னி, இவ்வளோ தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ மெனு தோணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இது தான், நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இது உனக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும், அந்த மாதிரி சீக்கிரமாக நீ பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா கொடுத்தாரு. அதனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு டிஃபன் சாம்பார், டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், ரைஸ்க்கும் எடுக்கிற மாதிரி ஒரு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சட்னி எல்லாமே இது பண்ணிட்டேன். இதில் சில டிஷ்ஷஸ் தான் என்னால் காட்ட முடிஞ்சுது, ஏன்னா ரொம்ப ஹரிபரியில் பண்ணதுனால நான் கையில் ஃபோன் எடுத்து இது பண்ண முடியல, சார்ஜ் ரொம்ப டவுன் ஆகிப்போச்சு. அதனால் நான் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணணும் அதை வந்து நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு எல்லா தாளிப்பும் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் காய்கறிகளை போட்டுட்டு அதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி இருக்கிற மிளகாத்தூள் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு காய் வேகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பருப்பை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும்.
இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பொங்கலுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பையும் கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எவ்வளோ திட்டமோ அதுக்கு உப்பும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து பாயாசம் வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. சேமியா முந்திரி இதெல்லாம் தாளிச்சு கொட்டி நல்லாவே கொதிக்க வச்சு கெட்டியாக ஆகிடுச்சு. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சூடான பாலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாரீ ட்ரேப்பிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அம்பாளுக்கு அந்த சாரியை எடுத்து நான் ட்ரேப் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது யாராருக்கு பிடிக்குதோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வருஷம் பண்ணுறது. நான் வந்து ஒரு 13 வருஷமாக நான் வந்து வரலட்சுமி நோன்பு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி கலசம் வச்சும் பண்ணிகிட்ருக்கேன் நான். சில சமயங்களில் ஃபோட்டோ வச்சும் நான் பண்ணுவேன். இந்த கலசத்துக்குள்ளே நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். கலசத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பச்சரிசி நிரப்பிட்டோம். இதில் வந்து காதோல கருகமணியை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே சேர்த்தாச்சு. மஞ்சள் குங்குமம், ஒரு திருமாங்கல்ய கயிறு, ஒரு ஜாதிக்காய், மஞ்சள் கிழங்கு, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 11 ரூபாய் காயின் போடணும். இதுக்குள்ளே வந்து நம்ம தங்கம், வெள்ளி நாணயங்கள் எது வேணால் சேர்க்கலாம். நான் வந்து மறந்துட்டேன். யூஸ்வலாக போடுவேன், இந்த முறை மறந்துட்டேன். அலங்காரம் பண்ணி முடித்தா நம்ம அம்பாவை வந்து வெளியில் ஒரு மனை போட்டு கோலம் போடணும். ஃபஸ்ட்டு அந்த கோலத்து மேலே மனையை போட்டு அதில் அவங்கள அமர்த்தி வச்சு பக்கத்தில் ஒரு வெங்கல விளக்கு, அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அவங்களுக்கு பூ வச்சு அவங்க அந்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபதூப ஆராதனை காமிச்சு அவங்களுக்கு ஆலம் கலக்கி அந்த ஆலத்தை வச்சு அவங்களுக்கு பொட்டு வச்சு உள்ளே கூட்டிகிட்டு வரணும். இதுதான் வந்து ப்ரொசீஜராக நான் பண்ணிகிட்ருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் மாறுபடும். ஒருத்தர் வீட்டில் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடும். அதனால் இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுற முறை தான் நான் காமிச்சிருக்கேன். எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலிகள் வந்து ஆரத்தி எடுத்து அம்பாவை உள்ளே கூப்பிட்றது விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோடய மாமியாரை தான் நான் வந்து இது பண்ண சொன்னேன். வருஷம் அவங்க தான் பண்ணுவாங்க. வரலட்சுமியை நம்ம உள்ளே அழைக்கும்போது வாமா வரலட்சுமி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அதுதான் வந்து வரலட்சுமி உள்ளே கூப்பிடுற முறை. இந்த டைமில் நம்ம வந்து டிவிலையும் சரி நம்மளோட ஃபோன்லேயும் சரி சில பாட்டுலாம் இருக்குது. அம்பாவை கூப்பிட்டுக்கிறதுக்கு மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லியும் அந்த பாட்டு பாடியும் நம்ம வந்து அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து அம்பாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு நான் தான் கொண்டுட்டு வரேன். கையில் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். இவங்களை கொண்டுட்டு போயிட்டு அப்படியே நான் ஒரு டேபிளில் வந்து நான் பச்சரிசி போட்டு கொஞ்சம் குங்குமஞ்சள் போட்டு வெள்ளித்தட்டில் பரப்பி வச்சுருக்கேன். அதில் வந்து இவங்கள அப்படியே நம்ம அமர்த்திடலாம். இப்போ வரலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அவங்கள நம்ம அதில் அமர்த்திட்டு நம்ம பூஜை என்னன்றதை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.